ஒரு 10-12 வயதில் அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன கவிதைகள் மாதிரி, கவிதையெல்லாம் அப்போ எழுதலை. இப்போ கூட நான் நன்றாக கவிதை எழுதுகிறேன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. கவிதை எழுத முயற்சித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் தான் நான். அப்படி கவிதை எழுதி கொண்டே இருக்கிற பொழுது எனக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது, ஒரு அற்புதமான ஒரு கவிதை புத்தகம். அந்த கவிதை புத்தகம் இல்லை என்றால் நான் இத்தனை ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்க முடியாது, இத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்திருக்க முடியாது, இத்தனை லட்சம் மக்களை மிக நெருக்கமாக நேசத்துக்குரியவர்களாக அடைந்திருக்க முடியாது. அப்படி ஒரு கவிதை புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய பெயர் சன்னதம் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு. வித்யாசங்கர் என்கிற ஒருவர் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு. 90களில் பிற்பகுதியில் வந்த கவிதை தொகுப்பு. 92, 93 வந்திருக்கலாம் அந்த கவிதை தொகுப்பு. என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்தவர் அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து அதை படிக்க சொன்னார். அது முழுக்க முழுக்க மரபு கவிதை கிடையாது, புதுக்கவிதை. அந்த புதுக்கவிதையிலையும் இன்றைக்கு நவீன கவிதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அப்படியும் அல்ல, வாழ்வியலை அப்பட்டமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். தான் பிறந்த பொன்பரப்பி மண்ணில் துப்பாக்கி கையிருந்தும் துடிதுடிக்க சாவான் தமிழரசன், கருப்பட்டி மிட்டாய்க்கு குழந்தையள பலத்த கைத்தட்டலுக்கிடையே கரகாட்டக்காரிக்கு ராசா தேவர் 101, கருப்பட்டி மிட்டாய்க்கு பிள்ளையள பலத்த கைத்தட்டலுக்கிடையே கரகாட்டக்காரிக்கு ராசா தேவர் 101. இப்படி ஒரு கவிதை. இது மாதிரி அந்த தொகுப்பு முழுக்க இப்படியான கவிதைகள், ஏராளமான கவிதைகள் இருக்கும். எல்லா கவிதைகளும் எனக்கு மனப்பாடம். அந்த கவிதை தொகுப்பை படித்து நான் முழுக்க அந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டேன். காரணம், அந்த கவிதையினுடைய சொல்முறை என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்னன்னா, ஏற்கனவே அது ஒரு யாப்பு முறையிலேயோ அல்லது நவீன கவிதை மாதிரி ஓமையோ படிமமோ குறியீடோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. வாழ்க்கையை அப்பட்டமாக சொல்லக்கூடிய கவிதையாக இருந்தது. யார் வேண்டுமானாலும் எழுதிவிட முடியும் தான், ஆனால் அந்த வாழ்க்கை வாய்த்திருக்க வேண்டும். அப்படி அந்த வாழ்க்கை வாய்த்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த கவிதை எழுதிவிட முடியுங்கிற மாதிரி இருந்தது. அப்படி நாமளும் எழுத வேண்டும் என்று அந்த தொகுப்பை வைத்துக்கொண்டு நானும் ஒன்றொன்றாக ஒவ்வொரு கவிதையாக எழுதி கொண்டே இருந்தேன். அப்படி எழுதி ஒரு கவிதை தொகுப்பு அளவுக்கு கவிதைகளை எழுதி முடிச்சிட்டேன். பட்டய பொறியியல் முடிச்சுட்டு சென்னையில் போய் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா, தம்பி நீ கவிதையெல்லாம் எழுதுற, உன்னுடைய சிசி சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்தில் நீ விரும்புகிற பத்திரிகை துறையில் போய் கொஞ்ச நாள் வேலை பாரு, உனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, எங்கே இருந்த கவிதைகளுக்கு பத்திரிகைகளுக்கு கவிதை அனுப்பி அது பிரசுரமாகிறதை விட ஒரு பத்திரிகையிலேயே வேலை பார்த்தா நம்ம கவிதையை நம்மளே கொடுத்து பிரசுரிச்சுக்கலாம்ங்கிற ஆசையில் ஒவ்வொரு பத்திரிகையாக போய் வேலை தேட ஆரம்பித்தேன். நான் சென்னையில் ஒரு பத்திரிகை விடலை. நான் அப்போ ஆனந்த விடனிலேருந்து மாலைச்சூடர் வரைக்கும் வரிசையாக எல்லா பத்திரிகை அலுவலகத்துக்கும் ஏறி இறங்கிட்டே இருந்தேன். எந்த பத்திரிகைக்கும் எனக்கு வேலை கொடுக்கல. நம்ம கவிதையை பார்த்துட்டு யாராவது வேலை கொடுக்குறாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு எது புரியாமல் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுனால அதை படித்து பார்த்துட்டு கவிதைக்கும் பத்திரிகைக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது எனக்கு மெட்ராஸுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பத்திரிகை போனோடனே இவங்க கேட்பாங்க, நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு ரிப்போர்ட்டிங்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரூஃப் ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க, தெரியாது. லே அவுட் தெரியுமான்னு கேட்பாங்க, தெரியாது. மார்க்கெட்டிங் தெரியுமான்னு கேட்பாங்க, தெரியாது. எதுவுமே தெரியாது. கவிதை மட்டும் எழுதியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாக ஏறி இறங்கிட்டு ரொம்ப சோர்ந்து போய் மறுபடியும் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கே திரும்பிடலான்னு இருக்கும் பொழுது சென்னையில் எதேர்ச்சியாக என்னை சந்தித்த ஒரு நண்பர், பாலா என்கிற ஒரு நண்பர், அவர் என்ன சொன்னார், நீங்கள் அடிக்கடி இந்த சன்னதம்ங்கிற ஒரு கவிதை தொகுப்பை பற்றி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்களே, அவர் ஒரு பத்திரிகையில் எடிட்டராக இருக்கார், அவரை போய் நீங்கள் சந்திங்களேன் அப்படின்னார். எனக்கு பத்திரிகைக்கு வேலை செய்கிற எண்ணமெல்லாம் போயிடுச்சு. அவரை போய் சந்திக்கலாங்கிறது தான் முதல் ஆசையை உடனே சரி அவரை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோம். ராஜரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வலம்புரி ஜான், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் தான் அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். அந்த பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக அந்த வித்யாசங்கர் இருந்தார். அந்த வித்யாசங்கர் என்பவர் நக்கீரன் துரை என்றும் அழைக்கப்படுவார். நக்கீரன் பத்திரிகை தொடங்குகிற பொழுது ஆசிரியராக இருந்தவர் அவர் தான். அவரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் அவரை சந்திக்க போன அன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கைது. அந்த கைதில் ஒரு பரபரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. சென்னை மாநகரமே ஒரே கலவரமாக இருந்தது. அந்த சொத்து குவிப்பு வழக்கு சமயத்தில் ஒரே பரபரப்பாக இருந்தது. நாங்கள் போகவே முடியல. ஆனால் நாங்கள் எப்படியாவது அவரை சந்திக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். போகும்பொழுது அவர் அந்த பத்திரிகை அலுவலகத்தில் நக்கீரன் துரை என்கிற வித்யாசங்கர் இருந்தார். போன உடனே அவரை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. என்னென்னா, நான் ஏறக்குறைய ஒரு 6-7 வருடங்களாக அவருடைய கவிதைகளை மனப்பாடம் செய்து அந்த கவிதைகளை எல்லோரிடத்திலும் சொல்லி புலகாங்கிதம் அடைந்து கொண்டு இருக்கிற நான் அவரிடமே அவர் கவிதைகளை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலோடு போனேன். அப்போ கவிதைகள் பத்திரிகைகளில் எனக்கு நிறைய பிரசுரமாக இருந்தது. அதை ஒரு ஆல்பம் மாதிரி எங்கள் அம்மா தயாரித்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பத்திரிகைக்கு போகும்போது அதை நீ காட்டினீங்கன்னா உனக்கு வேலை கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு நான் போனேன். அதை எல்லா பத்திரிகையிலும் புரட்டினாங்க, திருப்பி கையில் கொடுத்துருவாங்க. சரி, இது இவர்கிட்டையும் போகிறோமே, எடுத்துகிட்டு போமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நான் கவிதையில் எழுதுவேன் அப்படின்னோட யுகபாரதி அப்படின்னு சொன்னேன். எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டார். தஞ்சாவூர்னு சொன்னேன். அப்படியா, கவிதை நிறைய எழுதுவீங்களானா? சார் உங்கள் கவிதை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் அது கேட்டது தான் போதும். கிடுன்னு அந்த மொத்த தொகுப்பையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் தொகுப்பையும் அவர்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். அவர் இப்படியே கன்னத்தில் கை வச்சு இப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. ஒன்றும் பண்ணல அப்படின்னா. அதான் அப்படின்னாரு.
அதானா சும்மா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரியான துணியில் அவர் சொல்கிறார். சொன்னோடனே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் கவிதைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதைகள்லாம் காமிச்சேன். எல்லாத்தையும் புரட்டி பார்த்தாரு. வெளியில் என்ன செய்தின்னு தெரியும்ல அப்படின்னாரு. தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறீங்களான்னு கேட்டார். அதை பற்றி பாசிட்டிவாக எழுதணுமா சார், நெகட்டிவாக எழுதணுமா சார்னு கேட்டேன். ஏங்க ஊரே ஜெயலலிதா கைதை பற்றி நெகட்டிவாக தானேங்க பேசும், இதை எப்படிங்க பாசிட்டிவாக எழுதுங்கன்னு கேட்டார். இல்லை சார், பத்திரிகைக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இல்லையா, பத்திரிகைக்கு ஒரு பாலிசி இருக்கும், இந்த பத்திரிகை ஆதரிக்குதா எதுக்குதான்னு, அதனால் கேட்டேன் சார் அப்படின்னோடனே ரொம்ப தெளிவாக இருக்கீங்களே அப்படின்னாரு. சரி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். கிடுக்கிடுன்னு ஒரு 4-5 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன். அந்த கட்டுரையை அவர் படித்து பார்த்தார். படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நாளைக்கு வாங்கினார். மறாவது நாள் போனேன். அந்த தொகுப்பில் விடுபட்ட கவிதைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திருப்பி மறாவது நாள் சொன்னேன். அன்னைக்கு வேற ஒரு சம்பவம், அந்த பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அகப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கன்னாரு. அந்த அகப்பட்ட பொருட்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஆடிய ஆட்டம் என்ன, அந்த கட்டுரைக்கு நான் எழுதின அப்போ வச்சு தலைப்பு அதெல்லாம் எழுதி கொடுத்தேன். இப்படி ஒரு வாரம் டெய்லி அவர் சந்திக்கிறதாகவே இருந்தது. நாட்டில் என்ன பரபரப்பு நடக்குது, என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி அவரோடு உறவாடுவது, அவரோடு உரையாடுவது, அவர் கவிதைகளை பற்றி பேசுவது, அவர் எனக்கு கவிதையை பற்றி சொல்வதுமாக இப்படியே ஒரு வாரம் போயிட்டே இருந்துச்சு. நான் போவேன், அவர் தேநீர் வாங்கி கொடுப்பாரு, உணவு வாங்கி கொடுப்பாரு, அப்படியே இருப்பேன், அவரோட பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து பத்திரிகைகள் படிக்க கொடுப்பாரு, புத்தகங்கள் வாசிக்க கொடுப்பாரு, எல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 10 நாள் இப்படி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், உங்கள் மேலே ஆஃபீஸில் ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். நான் வந்து சார், நான் உங்கள் மேலே இருக்கிற ஆசையில் வந்துட்டுருக்கேன் சார், நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணுற அளவுக்கு இருந்தேனாக்கா நான் இனிமேல் வரல சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு வேலை கொடுத்து 10 நாள் ஆகுது, நீங்கள் ஆஃபீஸ்லேயே உட்கார மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. என்னை எப்போ சார் நீங்கள் வேலைக்கு சேர்த்தீங்க, நீங்கள் வந்த அன்றைக்கே உங்களுக்கு நான் வேலைக்கு சேர்த்துட்டேனே அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்ததே ஒரு 15 நாள் கழித்து தான் எனக்கு தெரியும். அதுவும் கவிதையால், அந்த புத்தகத்தால் வந்தது. அந்த புத்தகத்தால், அந்த கவிதையால், எனக்கு அந்த வேலையினால் தான் நான் தொடர்ச்சியாக சென்னையில் இருக்க நேர்ந்தது. மறுபடியும் நானும் ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன். அந்த கவிதை தொகுப்பை அவர் தான் எனக்கு வந்து எடிட் செய்து கொடுத்தார். அதான் மனப்பத்தாயம் என்கிற தொகுப்பு. அது தமிழக அரசினுடைய பரிசு பெற்றது, முத்தமிழறிஞர் கையால் விருது பெற்ற நூல். அந்த நூலை படித்துவிட்டு தான் லிங்குசாமி அவர்கள் எனக்கு பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் என்கிற அந்த பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனவே புத்தகங்கள் என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு நானே பெரிய உதாரணம். ஆக புத்தகங்கள் நாம் எழுதுவது ஒன்று, இன்னொருவர் எழுதுவது ஒன்று, ரெண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது.